லக்னாதிபதி நீசமாக இருந்து 9ஆம் அதிபதி நீசமாக இருந்து 8ஆம் அதிபதி வலிமையாக இருந்து 8ஆம் கிரகமும் வலிமையாக இருந்தால் மற்றும் தந்தை கிரகமான சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சியோ அல்லது மேசராசியில் சூரியன் இருந்து சித்திரை மாதம் பிறந்தவங்க உச்சமாக இருந்துச்சுன்னா தந்தை மாரக தோஷமோ தந்தை கண்ட தோஷம் பங்கமாகிவிடும். இதை நல்ல ஆராய்ந்து கூறணும். ஒரு ஜாதகக்காரரை ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே 9ஆம் கிரகம் நீசமாக இருக்கு, தந்தைக்கு மாரகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தயவு செய்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். 8ஆம் இடத்தினுடைய கிரகம் வலிமையாக இருக்கா, 8ஆம் இடத்தினுடைய தசை நடக்கிறதா, 8ஆம் இடத்தினுடைய கிரகத்தினுடைய அதிபதியோ இல்லை கிரகத்தினுடைய தசை நடக்கிறதா, அதெல்லாம் நல்லா ஆராய்ந்து பார்த்த பிறகு தான் அந்த ஜாதக தோஷம் தந்தைக்கு அப்படின்னு சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம்.